செல்வம் உள்ளபோதே ஈந்து புகழ் சேர்க்கும் அறவோர்க்கு உலோபமே உளத்தை அரிக்கும் பகை என நூல்கள் விளக்கியுள்ளதை மாவலி உரைக்கிறான். வணக்கம் நண்பர்களே. கொடைவள்ளலான மாவலி தனது குரு சுக்கிராச்சாரியாரின் தடையையும் மீறி வாமன வடிவில் வந்த இறைவனுக்கு தானம் செய்ய துணிகிறான். முந்தைய பாடலில் ஒருவரின் கொடையை தடுப்பவரே உண்மையான பகைவர்கள் என ஆழமாக எடுத்துரைத்தான். இப்போது கொடை மறுக்கும் உலோபம் எவ்வளவு பெரிய பாவம் என்பதை நம் அறநூல்களின் துணையுடன் மெய்ப்பித்து தனது குருவுக்கே அறிவுரை கூறும் பாங்கில் இந்த பாடலை கம்பர் அருளியுள்ளார். மாவலியின் நெஞ்சம் கொடைக்குணத்தால் எப்படி பொங்கி பிரகாசிக்கின்றது என்று கேளுங்கள். கட்டுரையின் தமக்கைத்து உள போழ்தே இட்டு இசை கொண்டு அரண் எய்த முயன்றோர் உள் தெருவெம்பகையாவது உலோபம் பிட்டிடல் என்று விளக்கினர் தாமே. அன்பு உள்ளங்களே, மாவலியின் குரலில் ஒரு ஞானியின் தெளிவும் ஒரு வள்ளலின் கம்பீரமும் கலந்து ஒலிக்கிறது. அவன் தன் குருவை நோக்கி, குருதேவரே, நம் அறநூல்களில், நம் சாத்திரங்களில், மேலோர் அருளிய கட்டுரைகளில் எல்லாம் இது குறித்து தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. கட்டுரையின் தம கைத்து உள போழ்தே. ஆம், ஒருவனுக்கு தன் கைகளில் பொருள் இருக்கும் போதே, செல்வம் செழித்திருக்கும் போதே, செல்வம் என்பது நிரந்தரமல்ல, அது சக்கரம் போல் சுழலக்கூடியது. இருக்கும்போதே அதனை நற்செயல்களுக்கு பயன்படுத்துவதே அறிவுடைமை. இட்டு இசை கொண்டு அரண் எய்த முயன்றோர் தன் கைகளில் செல்வம் உள்ளபோதே யாசித்து வரும் இறப்போர்க்கு மனம் உவந்து அள்ளி அள்ளி கொடுத்து அதன் மூலம் அழியா புகழை அடைந்து அறநெறியில் வாழ முயலும் நற்பண்பாளர்களின் உள்ளத்தில் உள்திருவெம் பகையாவது உலோபம். உள்ளுக்குள்ளேயே எரித்து அழித்து ஒருவனை அடியோடு பாழாக்கும் கொடிய பகை ஒன்று உண்டு. அது வேறொன்றுமல்ல, உலோபம். ஈய மனம் அற்ற கஞ்சத்தனம், தன்னிடமிருந்தும் கொடுக்க மனம் வராத குரூரம். இது ஒருவனது ஆத்மாவை அரிக்கும் விஷம். இந்த உலோபம் பெரும் செல்வத்தை வைத்துக்கொண்டும் வறுமையில் வாடுபவனுக்கு உதவ மனமின்றி தன்னைத்தானே அழித்து கொள்ளும் தீய குணம். விட்டிடல் என்று விளக்கினர் தாமே. இந்த உலோபம் என்னும் கொடிய பகையை அறநூல்கள் அடியோடு கைவிட்டு விடுங்கள், விலக்கி விடுங்கள் என்று உரத்துச் சொல்லி ஒருவன் அறம் நோக்கிச் செல்வதற்கு தடையாக இருக்கும் இந்த உலோபத்தை முழுமையாக கண்டித்துள்ளன. இது நான் சொல்லும் வார்த்தை மட்டுமல்ல, ஆன்றோரும் சான்றோரும் பல்லாயிரம் ஆண்டுகளாக நிலைநாட்டியிருக்கும் பெருங்கருத்து என்று மாவலி ஆணித்தரமாக எடுத்துரைக்கிறான். என்னே அவனது அறச்சிந்தனை. மாவலியின் இந்த கூற்று செல்வத்தின் நிலையாமையையும் கொடையின் சிறப்பையும் உலோபத்தின் கேட்டையும் ஒருங்கே உணர்த்துகிறது. தன் குருவையே தர்மத்தின் வழியில் நெறிப்படுத்தும் மாவலியின் உயர்ந்த உள்ளத்தைக் கண்டு கம்பர் வியந்து போற்றுகிறார். அடுத்து தன் குருவின் தவறை நேரடியாக சுட்டிக்காட்டி மாவலி என்ன சொல்கிறான் என்று பார்ப்போம்.